அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேட்காம் தமிழ் யூடியூப் சேனல். நான் ஸ்ரீதர். இந்த வீடியோவில் பவுண்ட்ரி பாஸ் இல்லைனா பவுண்ட்ரி பேஸ் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த பவுண்ட்ரி பேஸ் நம்ம வந்துட்டு எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு பர்ஃபெக்டாக சொல்லணும் கரெக்டான பிளேஸ் அப்படின்னா, இந்த டோர் ஹேண்டில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி டோர் ஹேண்டில் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து பவுண்ட்ரி பாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பவுண்ட்ரி பாஸ் இல்லாமல் நம்ம வந்து டோர் ஹேண்டில் க்ரியேட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ். என்ன டிஃபிகல்ட்டிஸ்னால், இதில் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ப்ரொஃபைல் இருக்கும், இது வந்து ரவுண்டாக இருக்கும், இது ஒரு ப்ரொஃபைல் இருக்கும், அதே வந்து இந்த எண்டில் வந்து இன்னொரு ப்ரொஃபைல் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறது? இது கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு வேறு டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வீப்பு, பிளண்டு இதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும், இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது நான் இப்போ ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை தான் நம்ம இப்போ புதுசாக க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த ஹேண்டில் தான். இந்த ஹேண்டிலில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்கிற கிராஸ் செக்ஷனும் இங்கே இருக்கிற இந்த மிடில் இருக்கிற கிராஸ் செக்ஷனும் வேறு மாதிரி இருக்கும். இது ஃபுல் சர்க்கிள் மாதிரி இருக்குது, இது எலிப்ஸ் மாதிரி இருக்கும். இது ரெண்டே எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபீச்சர் டூல் பார்த்தீங்க அப்படின்னா பவுண்ட்ரி. இது யூஸ் பண்ணி தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ வந்துட்டு நியூ சீட் எடுத்துக்கிறேன். பார்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே. ஸோ பார்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் நீங்கள் வந்து இது என்ன யூனிட்டில் இருக்குது அப்படிங்கிற செக் பண்ணிக்கங்க. எனக்கு வந்து MMNS, எனக்கு வந்து MMGS அப்படிங்கிற யூனிட்டில் இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாவது யூனிட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நான் வந்துட்டு இந்த ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணிட்டு ஸ்கெட்ச் போகிறேன். இதில் ஃபஸ்ட் நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். சர்க்கிள் இந்த மிடிலிருந்து சம் டிஸ்டன்ஸ் இங்கே மேலே தள்ளி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். இந்த சர்க்கிளுக்கான டைமென்ஷன்ஸ் ஸோ நான் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 40 கொடுக்குறேன். ஸோ அடுத்தது சென்டர் லைன் போயிட்டு இந்த மிடிலிருந்து இந்த மிடில் வரைக்கும் நான் ஒரு சென்டர் லைன் ட்ரா பண்ணுறேன். இதோட டிஸ்டன்ஸ் ஒரு 60 கொடுக்குறேன். ஓகே, அப்டேட். ஸோ இங்கே பாருங்கள், இது மட்டும் ட்ரா பண்ணியிருக்கேன். இது வந்து அந்த ஹேண்டிலோட மிடில் இருக்கக்கூடிய சர்க்கிள். அடுத்தது இந்த இந்த எலிப்ஸ் நான் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு நான் வந்துட்டு இந்த ரைட் சைடு இந்த பிளேன் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் போகிறேன். ஸ்கெட்ச் வியூ Ctrl 8 ப்ரெஸ் பண்ணுங்கள், ஸ்கெட்ச் வியூ வந்துடும். இப்போ நான் ஜஸ்ட்டு லைன் போயிட்டு இங்கே நான் லைன் ட்ரா பண்ணணும். பட் இங்கேருந்து நான் இந்த எட்ஜிலேருந்து நான் லைன் ஸ்டார்ட் பண்ணணும். சம்டைம்ஸ் இந்த எட்ஜி நம்மளால் கரெக்டாக பிக் பண்ண முடியல அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் அவுட்டரில் மூவ் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த டாட்டர் லைன் க்ரியேட் ஆகும். இந்த அவுட்டர்லேயே கிளிக் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதை எப்படி நான் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த அவுட்டரில் கிளிக் பண்ணி இதை வந்து ஹரிசானலாக ட்ரா பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ஆர்க் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஆர்க் ஜஸ்ட்டு பக்கத்தில் கொண்டு வந்துட்டு மறுபடியும் நான் வெளியே வந்தோம் அப்படின்னா நமக்கு ஆர்க் கிடைக்கும். இந்த ஆர்க் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஆர்க் வந்துட்டு இதுக்கு வெர்டிக்கலாக இருக்கிற மாதிரி, இதுக்கு இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இந்த ஆர்க் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் இதில் ஒரு சென்டர் பாயிண்ட்டும் க்ரியேட் பண்ணுறேன். சென்டர் பாயிண்ட் இங்கேருந்து இந்த எண்டு வரைக்கும் சென்டர் பாயிண்ட். இதை நீங்கள் செக் பண்ணிக்கிங்க, இது வந்து ஹரிசானலாக இருக்கணும். ஓகே, அதே மாதிரி இன்னொரு லைன் ட்ரா பண்ணலாம். இன்னொரு லைனும் அதே மாதிரி இந்த எட்ஜிலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், கர்சரை மூவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கர்சர் இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த சர்க்கிள் உங்களுக்கு பிரைட்டாக தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே கீழே வாங்க, அப்படியே லைட்டாக வெளியே மூவ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு சைடுலேருந்துமே டாட் லைன் வருது. ஸோ இந்த டாட் லைன்லேருந்து நான் ட்ரா பண்ணுறேன். சம் டிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே லைனாக வரும். ஜஸ்ட் இந்த பாயிண்ட் கிட்ட கொண்டு போய் வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்க்கை கன்வெர்ட் ஆகிரும். அது வந்து இது வரைக்கும் நான் செக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து ரொம்ப அதிகமான லென்த்தாக இருக்குது, இது கம்மியான லென்த்தாக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் இது ரெண்டும் ஜாயின் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, ஜஸ்ட் இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு Ctrl ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த லைனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பாருங்கள், லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், பேர்சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகிருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், அது போய் ஜாயின் ஆகிரும். சேம் லைக் தட். இதே மாதிரி மறுபடியும் இந்த லைனை கிளிக் பண்ணுங்கள், Ctrl ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். லைனை கிளிக் பண்ணக்கூடாது, கரெக்டாக பாருங்கள். இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணுங்கள், Ctrl ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் லெஃப்ட் சைடில், இதே செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஜாயின் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஏதாவது உங்களுக்கு டோருக்கான செப்பரேட் டைமென்ஷன் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த டைமென்ஷன் யூஸ் பண்ணி இதுக்கெல்லாம் டைமென்ஷன் கொடுத்துக்கலாம். நான் டைமென்ஷன் எதுவும் யூஸ் பண்ணலாம். அந்த பவுண்டரி எப்படி உங்களுக்கு க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ வித்தவுட் டைமென்ஷன் நான் வந்து இதை அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்மளோட ஸ்கெட்சு வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் இப்போது ஃபீச்சர் வரேன். ஃபீச்சரில் இந்த இடத்துல இருக்குது பவுண்ட்ரி பாஸ் ஆர் பவுண்ட்ரி பாஸ். இதை நான் கிளிக் பண்ணுறேன்.
இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைரக்ஷன் செகண்ட் டைரக்ஷன் 2 இருக்குது. ஸோ டைரக்ஷன் 1 வந்துட்டு இந்த சர்க்கிள், டைரக்ஷன் 2ல் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளிக் பண்ணுங்கள் இந்த லைனை. இப்போ பாருங்கள் எனக்கு ரெண்டுமே செலக்ட் ஆகிடுச்சு. இந்த லைனும் செலக்ட் ஆகிருக்குது, ஆர்க்கும் செலக்ட் ஆகிருக்குது. சம்டைம்ஸ் உங்களுக்கு லைன் மட்டுமே செலக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா ஆர்க்கையும் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிக் மார்க், இந்த குயிக் டூல் பார் ஓப்பன் ஆகிருக்கு, இந்த இடத்துல டிக் மார்க் கொடுங்க. இப்போ பாருங்கள். ஸோ இதோட இன்னும் வந்து மெர்ஜ் ஆகலை. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன்னா மறுபடியும் நான் இந்த லைனையும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டிக் கொடுக்குறேன். ஸோ மெர்ஜ் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்கிற ப்ரொஃபைல் வேறு, இங்கே இருக்கிற ப்ரொஃபைல் வேறு. ஸோ கொடுத்துட்டு ஓகே, க்ரியேட் ஆயிடுச்சு. இது அப்படியே நம்ம வந்து மிரர் பண்ணிக்கலாம் ஆப்போசிட்டில். ஸோ ஜஸ்ட் நான் இப்போது மிரர் போயிட்டு மிரர் சர்ஃபேஸ், ஸோ எனக்கு இந்த சர்ஃபேஸ் தான் நான் வந்துட்டு பேஸாக யூஸ் பண்ணி மிரர் பண்ண போகிறேன். அடுத்தது பாடி. இந்த இடத்துல பார்த்துக்கிங்க, இந்த இடத்துல ஒரு 3 டைப் ஆஃப் மிரர் இருக்கும். ஃபீச்சர் மிரர், ஃபேஸ் மிரர், பாடி மிரர். ஸோ நான் வந்து பாடிஸ் மிரர் சூஸ் பண்ணிவிட்டு இந்த பாடியை செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஆப்போசிட்டில் க்ரியேட் ஆயிடுச்சு, டிக் மார்க். ஸோ அழகாக இந்த டோர் மாதிரி க்ரியேட் ஆயிடுச்சு. இந்த சென்டரில் இருக்கிற லைன் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு இங்கே போய்ட்டு இந்த விசிபிலிட்டியில் போய்ட்டு இது சேஞ்ச் பண்ணிக்கங்க, லைன் தெரியாது. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே டோரில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியான பேஸ் வேணும் அப்படின்னா நம்ம எங்கேயும் நம்ம ஸ்கெட்ச் போய்ட்டு எந்த பிளேன் சூஸ் பண்ணலாம், ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணி ஸ்கெட்ச் போங்க. Ctrl 8 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்கெட்ச் ஓரியன்டேஷன் ஆகிரும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுங்கள். ஸோ இங்கேருந்தும் இது வரைக்கும் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு மிடில் நான் ஒரு சென்டர் லைன் ட்ரா பண்ணுறேன். இந்த பேஸை யூஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு சென்டர் லைன். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கான டைமென்ஷன்ஸ், இந்த சென்டர் லைனுக்கும் இதுக்கும் உள்ள டைமென்ஷன்ஸ் நான் ஒரு 40 கொடுக்குறேன். அதே மாதிரி சென்டர் லைன்லேருந்து இந்த சைடு உள்ள டைமென்ஷன் இதுவும் ஒரு 40. அதே மாதிரி இந்த டாப்லேருந்து இந்த டாப் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நான் ஒரு 400 கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டாப்லேருந்து இந்த மிடில் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், அப்போ தான் உங்களுக்கு சிமெட்ரிக்காக ஈக்குவலாக இருக்கும், 200. ஸோ கொடுத்தாச்சு. அப்டேட், எக்ஸ்ட்ரூடட் பாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்துட்டு நான் இதை ஃப்ளிப் பண்ணிக்கிறேன், 10 mm. ஓகே. ஸோ டோர் ஹேண்டில் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் பவுண்ட்ரி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம பேசிக் பார்ட் மாடல் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இனிமேல் நான் வந்து அட்வான்ஸ் டூல்ஸ் என்னென்ன இருக்குது, இந்த பார்ட் மாடலிங்கில் அட்வான்ஸ் டூல் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து எல்லா வீடியோஸையும் பாருங்கள். நன்றி.